வேத வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்பதனையும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அன்பு ஜனமே, விசுவாசம் இல்லாதபடிக்கு நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்ல முடியாது. நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்றும், நான் ஒரு கிறிஸ்தவனாய் வாழுகிறேன் என்றும், நான் ஆலயத்திற்கு போகிறேன் என்றும், நான் காணிக்கைகள் கொடுக்கிறேன் என்றும் சொன்ன உடனே நாம் தேவனுடைய பிள்ளை என்று, அவருக்கு உகந்த புத்திரர்கள் என்று ஆகிவிட முடியாதாம். ஆனால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்மையாகவே பலன் கொடுப்பார் என்றும், அவரை சார்ந்து வாழ்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார் என்றும், எந்த மனிதன் உண்மையாய் நம்பி அவரை சார்ந்து நிற்கின்றானோ அவன்தான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். வேதத்துல சொல்லப்பட்டது என்ன? விசுவாசம் அப்படின்னா என்ன? அதே எபிரேயர் 11 அதனுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நான் ஒன்ன பார்த்தால்தான், எனக்கு அந்த அற்புதம் நடந்தால்தான், எனக்கு இந்த காரியம் கிட்டினால்தான் நான் நம்புவேன் என்று சொல்வது அல்ல விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை, அவர் இன்னைக்கு விசுவாசத்தை கனப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறபடியினால் நம்ம ஏசப்பாவை தேடி வந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்வார், நமக்கு சுகம் தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார் என்று பலவிதமான ஒரு எண்ணத்தோடு கூட தான் நம்ம அவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் விரும்புவது அதை நான் பெற்றுக் கொள்ளுவேன், அவரை நம்பி வந்திருக்கிறேன், நிச்சயமாக என் வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் நடக்கும், அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், அந்த விண்ணப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமாய் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஒரு முழுமையான ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்கள் வந்து அமர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் எதன் மூலம் வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வார்த்தையினால், அவருடைய வசனத்தினால் வரும். அவருடைய வசனத்தை ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு உண்மையோடு தாகத்தோடு கூட கேட்கிறானோ அந்த மனுஷன் விசுவாசத்தை விட்டு விலகி போகவே மாட்டான். அன்பு ஜனமே, என்ன நம்ம ஏற்கனவே தியானித்திருந்தோம் இல்லையா? தேவனை, அதாவது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வேர்கொண்டு அது பரவுகிற பொழுது அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் விதமாக நம்மை அதை அலங்கரிக்கிறது என்று. அதாவது கர்த்தருடைய வேதத்தை கேட்காம நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். ஆகையினால் இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள நிலை குலையாமலும் விலகி போகாமலும் எந்த சூழ்நிலையும் உடைக்கப்படாமலும் இருக்கணும்னா அவனுக்குள்ள தேவ வசனம் வேரூன்றினதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஆலயத்துக்கு வரணும், நம்ம ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், பாட்டு பாடணும், வசனத்தை கேட்கணும், போகணும், அப்படி இருக்காம அந்த வார்த்தையில நம்ம எவ்வளவு தூரம் ஆழமா நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையில சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள் என்ன வந்தாலும் நம்ம வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்று ஒரு விசுவாச வார்த்தைகளையே சொல்லும்படிக்கு வைப்பது எதுதான்?
தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய வேதத்துக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமா நம்ம போகிறோமோ அந்த வார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் இயேசு போதும் என்று சொல்ல வைக்கும். அல்லேலூயா. அதுதான் பவுல் அன்னைக்கு சொல்லி இருந்தார் இல்லையா, என்ன நடந்தாலும் நான் இயேசுப்பா விட்டு பிரிய மாட்டேன், நான் அவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்கிறேன், எனக்கு மரணம் வந்தாலும் எனக்கு இயேசுதான் வேணும், வியாதி வந்தாலும் இயேசுதான் வேணும், பஞ்சம் வந்தாலும் இயேசுதான் வேணும், என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் எனக்கு இயேசுதான் வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த அளவிற்கு ஆழமாய் அவரை பற்றி கொள்ள காரணமே கர்த்தருடைய வார்த்தைகள், அவரை உண்மையா அவர் புரிந்து கொண்ட விதங்கள், உணர்வு பூர்வமான ஒரு அன்பு இது நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாமும் கர்த்தருக்குள்ள எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? விசுவாசத்துல உறுதியானவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா.